இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பாரம்பரிய உணவு வகைகளை விரும்புபவர்கள் வெர்சஸ் உணவுக்கு ஏது லிமிட் என்று சொல்பவர்கள். ஒரு உணவு அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்போது உங்களை வைப் பண்ற அந்த ஃபுட் என்ன? எந்த ஃபுட் உங்களை ரொம்ப வைப் பண்ணுது சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மேகி வித் கர்டு. மேகி வித் கர்டு. ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவர் சாப்பிட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன் சார். நானும் பிரியாணி சார், நார்மல் பிரியாணிக்கும் மிட் நைட் பிரியாணிக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்கு சார். நம்ம காலையில சாப்பிட்ற பிரியாணிக்கும் அதே பிரியாணி தான், அதே பீஃப் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ மட்டும் அதே பிரியாணியை நைட்டு ஒரு வெடிகாலம் ஒரு 3:30 மணியோ அப்போ நல்லா சுட ஒரு சிக்கன் பிரியாணியோ பீஃப் பிரியாணியோ அதை சாப்பிட்டோம்னா நம்ம பாடியே வந்து அந்த அந்த ஒரு தனி ஃபீல் தரும் சார். இல்ல மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லாமே தூக்கத்தை தொலைச்சவங்க தான் அங்கே போறது. அப்படிலாம் இல்லை சார், தூக்க தொலைத்தவங்கலாம் இல்லை. இல்லை தூங்கி எந்திரிச்சு யாரும் அலாரம் வச்சு போறவங்க இருக்கீங்களா? நீங்க கரெக்டாக 3 மணிக்கு இருக்காங்க தெரியுமா சார் சென்னையில? அதுவும் இப்ப அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். அப்ப நீ எதிர்காலத்துல மிட் நைட் பிரியாணி ஓபன் பண்ணுவ? சான்ஸ் இருக்கு சார், பண்ணாலும் பண்ணிடுவேன். டென்னிஸ் மிட் நைட் பிரியாணி பெசன்ட் நகர்ல நான் ஓபன் பண்ணா நான் கண்டிப்பா சொல்றேன், வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. கடப்பேரை வச்சு வாத்தமிழவால பிராண்டிங் வேற பண்ணிட்டேன். இலவசமா ஃப்ரீ ப்ரமோஷன் தான் சார். ஸ்பான்சருக்கு நீங்க வந்து காசு வாங்குறவங்ககிட்ட பொறு. என் பிசினஸ் கண்டிப்பா பெரிய லெவல்ல போச்சுன்னா வாத்தமிழவா ஷோக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன் சார். எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரச சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். சின்ன வயசில் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன், 113 கிலோ இருந்தேன். 3 தட்டு போட்டு சாப்பிடுவேன், பயங்கர ஃபுட்டி நான். 3 தட்டுனா எவ்வளவு? ஒரு தட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. 3 கிலோ வருமா? ஓகே. விரும்பி வெரைட்டியாக சாப்பிட்றத விட இருக்கிறத அதிகமாக சாப்பிட்றாள் நான். இப்போ எவ்வளோ இருக்கீங்க? 80 kgs இருக்கேன். ஓகே சார். ஆம்பூர் பிரியாணி தெரியுங்களா? ஆம்பூர் பிரியாணியே தெரியாமல் தமிழ்நாட்டு யாரும் கண்டிப்பாக. எங்கள் ஊர் குமாரபாளையத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் அரபியான ஒரு கடை இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பூர் பிரியாணியை குஸ்கா மட்டும் வாங்கிட்டு மேன்சவ் சூப் ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேன்சவ் சூப்னா என்ன? அது ஒரு சூப். மேன்சவ் சூப்னா அது ஒரு சூப் இல்லை சிக்கன் சூப். அது கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக காரமாக இருக்கும். அதுதான் உங்களோட வைஃப் ஃபுட்டு? ஆமாங்க. மில்க் ரைஸும் புரோட்டாவும் சால்னாவும் தொட்டு சாப்பிடுவேன் சார். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பாலில் தெரிஞ்சிடாதாம்மா? இல்லை, அது வந்து சைடில் அந்த கூட்டுக்கு பதிலாக அது உள்ள போய் தெரிஞ்சிட்டோம். அது உள்ள போய் தானே வேலை பார்க்கும். தயிராகட்டும் மோராகட்டும் டேஸ்ட் வேணும்ல. இங்க போய் என்ன வேணா ஆகட்டும், இங்க டேஸ்ட் வேணும்ல. அதை எப்படி எவ்வளவு வச்சுப்பீங்க? அதாவது ஒரு பால், அதுக்கப்புறம் சாதம். மில்க் ரைஸ் நல்லா சால்ட் போட்டு பிசைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் சைடுல புரோட்டாவையும் ரைஸ்ல சால்ட் போடுவியா? சால்ட் போட்டு பிசைஞ்சிருவேன். சைடுல வந்து புரோட்டாவும் சால்னாவும் ஊத்திடுவேன். அது ஊறிடும். அதோட அது சாப்பிட்றப்ப ஐயோ சொர்க்கம் சார். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சாப்பிட்றது இல்லாமல் என் பொண்ணு பையனை கூட வந்து சாப்பிட வச்சிருவேன். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் சொன்னாங்க. இது மாதிரி உங்களுடைய காம்பினேஷன் வைஃப் ஃபுட் என்ன? நான் வந்து காரைக்குடியிலேருந்து வரேன் சார். அங்கே வந்துட்டு ஸ்ரீபிரியா மெஸ்னு ஒரு மெஸ் இருக்குது. அங்கே எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் வந்து மீன் குழம்பும் முயல் கறியும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா போய் உட்காந்தோடனே இலையை போட்டு எம்டி ரைஸ் வைப்பாங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவியில் ஆரம்பிப்பாங்க. நாட்டுக்கோழி கிரேவி, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, முயல் கறி, இப்படி வரிசையாக கிரேவி வந்து அன்லிமிட்டட், சாதம் அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கட்டத்தில் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால சாப்பிட முடியல. சாப்பிட்றதுக்குள்ளே அந்த முயல் கறியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க சாதம் மேலே. அப்போ நான் அதை சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் காரைக்குடி போனால் திருப்பி அதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வருவேன். அதுவும் பிரியா மெஸ்ஸில் மட்டும்தான் சாப்பிடணும். அது உங்களை எல்லாம் முயல் கிராஸ் பண்ணி போடும்போது நாம சாப்பிட வேண்டிய முயல் நம்மளை தாண்டி போகுதுன்னு தோணுதா? இல்ல சார், நிறைய சாப்பாடு நிறைய விஷயம் சொன்னாங்க, பிரியாணி, ரைஸ் எல்லாமே. பட் வந்து ஒரு ஃபுட்டை சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆகும். இந்த பரோட்டா சும்மா அப்படி அடிச்சு அவங்க தூக்கி அப்படி போடும்போதே ரோட்டில் போனாலே வண்டி நின்றும் தானாவே. ஃபர்ஸ்ட்டு 2 பரோட்டா பிச்சு போட்டு அந்த சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றோம் சார். ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அப்படியே ஆஃப் ஆயில் தூக்கி வாயில் போடுவார். ஐயோ அப்படின்ட்டு, மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஒரு கலக்கி எடுத்து வந்துருங்க, 2 பரோட்டா எடுத்து வந்துருங்க, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயில் எடுத்துருவாங்க. அந்த முட்டை இருக்குல்ல சார், அந்த முட்டையில் உள்ள வெரைட்டியே வேறு. பிளெயின் கலக்கி, ஆனியன் கலக்கி, குழம்பு கலக்கி, அப்புறம் ஆம்லேட்டு, 1 சைடு ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, ஃபுல் ஃபாயிலு, இதெல்லாம் வந்து கலக்கி போட்டு அடித்து அப்படி ஊற்றிட்டு அப்படி திருப்பி அந்த பிளேட்டில் வைப்பார். நமக்கு அப்படியே இன்னைக்கு கலக்கி தாண்டா அப்படின்னு முடிவு பண்ணி போய் உட்காந்துருவோம். அந்த ஃபீல் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா ரூமு படி ஏறும்போதே தூக்கம் வந்துடும் சார். தூக்கம் வரத்துக்கெல்லாம் மாத்திரை போட்டு போடுறாங்களே,
நமக்கு அந்த மாதிரி ஃபீலே கிடையாது சார். தூக்கம் வரல அப்படின்னா நேராக புரோட்டா கடை தான். ஏன்னா அந்த ஃபினான்ஷியலி நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணுறது புரோட்டா தான். வேற ஒரு ஃபுட்டுக்கு போயிட்டோம்னா எவ்வளோ இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு சிக்கன் ரைஸ் சொன்னால் கூட 60 ரூபா 70 ரூபா இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் புரோட்டாங்கிறது மேக்ஸிமமாக ஒரு 10-15 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 100 ரூபாக்குள்ளே விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இயர்லி மார்னிங் வந்து 4 o'clock பிரியாணி என்னென்னமோ டிஷ் சொல்கிறாங்க. பட் 4 மணிக்கு எங்கள் ஊரில் பர்மாக்காரங்க நான் பீஃப் கறி சிக்கன் கறி எண்டிங்கில் வந்து டீயோட அதை முக்கி சாப்பிட கொடுப்பாங்க சார். ஒரு கிளாஸ் டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார். டீல என்னத்தை முக்கி சாப்பிடுவீங்க? நானேயா? ஆமாம் சார், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற கடைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிரு போல இருக்கே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீஃப் கறி ஆர் சிக்கன் கறி சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேபியோன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் சன்னா மசாலா அதெல்லாம் கையிலே போட்டு பிசைஞ்சு அது பர்மா ஸ்பெஷல். அதை வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக டீயோட அந்த நானை வச்சு முக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு நானை சாப்பிட்டா நாள் பொழுதும் சிறப்பாக போகும் என்ற ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க தமிழ் மக்களுக்கு. ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நைட் ஒர்க்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த அண்ணா நகர் சைட்லாம் வரும்போது அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க அடிக்கிற சவுண்டு கேட்குமா, ஏன்டா அந்த பக்கம் வண்டியை திருப்புற அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கம் தள்ளும். போயிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சதுமே அந்த தூக்கம்லாம் பறந்து போயிடும். லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி டெசர்ட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிடலாமேன்னு பார்த்தா ஜிகிர்தண்டா இருக்கும். ஸோ ஜிகிர்தண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து அப்படி ஒரு கண்ணை மூணுனா போதும், அடுத்த செகண்ட் ஏஞ்சிருக்கும் போது விடிஞ்சு மதியம் டைமே ஆகிடும். ஆக்சுவலி நான் வந்து எகிட்டேரியன், நான் வெஜிடேரியன்ஸ் ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரைட் சிக்கனை நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ்ல பண்ணுவேன். ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் வச்சு அதே ஃப்ரைட் சிக்கன் ஒரு பாப்புலர் பிராண்ட்ல வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பாப்புலர். அவங்களோட அதே ஃப்ரைட் சிக்கன் அதே மாதிரி ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சூப்ஸ், ரோஸ்டட் பம்கின் சூப், ரோஸ்டட் கேரட் அண்ட் சில்லி சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக டொமேட்டோ சூப் குடிப்பாங்க, ஸ்வீட் கார்ன் குடிப்பாங்க, மேன்சாவ் குடிப்பாங்க. பட் ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்காங்களா நிறைய பேர்னு எனக்கு தெரியாது. பட் ரோஸ்டட் பம்கின் அண்ட் ரோஸ்டட் கேரட் அண்ட் சில்லி பங்கம் மேக்ஸ் ப்ரோவா இருப்பாங்க. 2 பேரும் வேற லெவல்ல இருப்பாங்க. ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் தெம் as a மீல் இட் செல்ஃப். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, பட் இப்படி இருப்பான், ஷெஃப் கிட்ஸ் மாதிரி இருப்பான். போடுற ஆடுற அப்படிங்கிற அளவுக்கு இருக்கே வந்து. நீங்க வாங்க நான் செஞ்சு தரேன், சூப்பரா இருப்பான். இத நான் சொன்ன எல்லாமே நானே செய்வேன், எல்லாமே செஞ்சு தரேன். ப்ராப்பர் சத்யா சமைச்சு தரேன். பங்க பண்ற ஒரு நாள் இது மாதிரி நானே உங்க ஃபுட் எல்லாம் நான் மெனு எடுத்து எல்லாம் ஆப்ச்சு நான் இத ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன். வேற எந்த உணவு உங்களை வைப் பண்ணுது? கர்டோட நான்வெஜ் சாப்பிடுவேன் சார். என்ன நான்வெஜ் என்ன சாப்பிடுவீங்க? சிக்கன் ஃபிஷ் எது வேணாம் சார். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் கேட்க வந்தேன். ஆனால் சாப்பிடுவேன் சார் நான். அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது தெரியல சார் எனக்கு. அதாவது தயிரையும் மீனையும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போது தோல் சார்ந்த வியாதிகள் யாருக்கெல்லாம் அந்த ஒவ்வாமை இருக்கோ அவங்களுக்கு வந்து தோல் சார்ந்த வியாதிகளும் அலர்ஜியும் வரும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. உனக்கு இன்னும் நடக்கல அது, நீ எல்லாம் அந்த கேட்டகரி. இந்த நெய் பரோட்டான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க சார். அது கூடவே இந்த மட்டன் ஒயிட் குருமான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இந்த சிதம்பரம் பரங்கிப்பேட்டை சைட்ல சார். அது அல்டிமேட்டா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும் சார். ஆமா சார், நான் காலையில இங்க இருந்து எனக்கு காண்டாவுது எல்லாம். சொல்லுங்க. கடலூர்ல இருந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அங்க போவேன் பரங்கிப்பேட்டைக்கு. ஸோ என்னுடைய ஃபேவரட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் பரோட்டா ப்ளஸ் ஒயிட் மட்டன் குருமா சார். வருண் ஃப்ரம் வடசென்னை சார். இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிஷ் வந்து எங்கள் வடசென்னையில் கிடைக்கும் சார். அது பேர் வந்து வட்டலாப்போன்னு சொல்லுவாங்க சார். அது என்னென்னா ஒரு மண் சட்டியில் நல்லா இவ்வளோ பெரிய கரண்டி சார், 3 கரண்டி மாவை ஊற்றிட்டு அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுவாங்க சார். தேங்காய் வந்து நிலா ஷேப்பில் அழகாக கட் பண்ணி ஒரு 6 பீஸ் அழகாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் சட்டி காலி மண் சட்டியை வச்சு அந்த கீழே அந்த விறகடுப்பில் எரியும் சார். அந்த கங்கை எடுத்து அந்த கங்கை அது மேலே போட்டு மேலே அப்படியே பீஸா மாதிரி சார், மேலேயும் அனல் கீழே அனல் தம் கொடுத்து அழகாக அதை மேலே நல்லா புஷ்ஷுன்னு இப்படி உபி வரும் சார். அதை நீங்கள் காலையில் 4 மணிக்கு கிடைக்கும் சார் எங்கள் ஏரியாவில். நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் சார். அதாவது காதலிக்கிறவனுக்கு கூட நிறைய நேரங்களில் கவிதைகள் தடைப்பட்டு வரும், வரிகள் வராது. ஆனால் அந்த சாப்பிட்றவங்களுக்கு எங்கிருந்து தான் ஒரு ஃப்ளோ வருதுன்னு தெரியல. பேசுறது எல்லாமே கவிதையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து இந்த எமோஷனில் தான் சாப்பிட்ணும், அந்த எமோஷனில் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க சார். ஃபுட்டு சாப்பிட்றதே நமக்கு ஒரு எமோஷன் தாங்க சார். நான் வந்து புதன்கிழமை காலையில் ஆனால் எப்பயுமே எங்கள் ஊரில் இன்டீரியரில் ஒரு கடை இருக்குங்க சார். அங்கே வந்து 7:30 மணிக்கு இட்லியும் குடல் கறியும் ஃபேமஸுங்க சார். நீங்கள் 7:30 மணினா அதிகபட்சம் ஒரு 8 மணிக்கு போகலாங்க சார். 8:30 மணிக்கு போனீங்கன்னா எல்லாமே தீந்துருங்க சார். அவங்க ரெடி பண்ணிவிட்டு அந்த டேபிளுக்கு வரும்போது நம்ம அங்கே இருந்தால் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா இல்லைங்க சார். இல்லைன்னா இல்லை. சுட சுட 2 இட்லிங்க சார். அதுக்கு வந்து அவங்க மட்டன் குழம்பு தனியாக கொடுத்துருவாங்க சார். குடல் மட்டும் ஒரு
குட்டி கப்பில் கொடுப்பாங்க சார். அதே மாதிரி இட்லி வந்து நான் என்றைக்குமே இது வரைக்கும் தொட்டெல்லாம் சாப்பிட்டது இல்லைங்க சார். இட்லிலாம் வந்து பிணைஞ்சு தான் சார் சாப்பிடணும். இட்லி வந்து சோறு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் சார் அந்த ஃபுல் எமோஷன் நல்லா இருக்கும் சார். அதில் சோறு மாதிரி பிணைஞ்சு சாப்பிடணும். காலையில் சுட சுட இட்லி குடல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு மஜாவாக இருக்கும். இந்த பாரம்பரிய உணவுல ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோணத்தின் அடிப்படையில் உணவு வகைகள். 360 டிகிரி கோணம், சூரியன் 360 டிகிரி, சந்திரன் 360 டிகிரி, உங்களுடைய கண்ணு 360 டிகிரி. உடலுக்கும் உணவுக்குமான உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தமிழருடைய பாத்திரங்கள் அத்தனையுமே 360 டிகிரி. தோசைக்கல் 360 டிகிரி, ஆப்பச்சட்டி 360 டிகிரி, இட்லி சட்டி 360 டிகிரி, குழம்பு கரண்டி 360 டிகிரி, எல்லாமே 360 டிகிரி. அப்ப இட்லி வந்து பாரம்பரியமான உணவுல எப்ப கொண்டு வந்தான்னா நிலவை பார்க்க முடியாத ஒரு நாளுக்காகத்தான் இட்லியை கொண்டு வந்தான். இப்ப நிலவு ராத்திரியில இட்லியை வைக்கிறான், எப்ப வேணாலும் இட்லியை வைக்கிறான். ஆனா அன்னைக்கு வந்து அமாவாசைக்காகத்தான் இட்லியை கொண்டு வந்தாங்க. அந்த நிலவின் ஆற்றலை எடுத்துக்கணுங்கிறதுனால இருட்டின் அடையாளமான உளுந்தையும் வெளிச்சத்தின் அடையாளமான சூரியனின் அடையாளமான அரிசியையும் காலையில ஏறு பொழுதுல ஊற வச்சு இறங்கு பொழுதுல ஆட்டி இரவு பொழுதுல ஒன்னா கூட்டணும் சமுத்திரத்தோட. அங்க கடலும் பொங்கும், இங்கே மாவும் பொங்கும். காலையில இட்லி பானையில ஊத்தி எடுத்தா இட்லி. நிலாவை கையில பிடிச்சவன் காதலுக்காக இல்ல, நிலாவை அறிவியலுக்காக பிடித்தவன் தமிழன் தமிழன் தமிழன்கிறத புரிஞ்சுக்கணும் பாரம்பரியத்தோட. இவர்கள் சொல்லுகிற உணவு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கேட்கும்போது எந்த உணவு பழக்கம் உங்களை என்ன இதெல்லாம் இப்படி இல்லாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு உங்களை ஒரு இரிட்டேட் பண்ணதா இருக்கலாம், இல்லைன்னா இதை போய் இப்படியா சாப்பிட்றது அப்படின்னு ஒரு உங்களுக்கு தோண விஷயமா இருக்கலாம். அப்படி என்ன இருக்கு? வணக்கம் சார், என்னோட நேம் லாவண்யா. நான் ஒரு உணவியல் நிபுணர். இவங்க எல்லாருமே சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்றது ஆக்சுவலி அது ஒரு குட் சைன் கிடையாது, ரொம்பவே பேட் சைன். என்னன்னா நீங்க அவ்வளோ அதிகமான ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்சுலின் ஸ்பைக் ஆகும். இன்சுலின் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா மீன்வைல் சைமல்டேனியஸாக இந்த செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆகுது. தூக்கம் வர்றதுக்கு தேவைப்படுற ஒரு ஹார்மோன் அது. ஸோ இது வந்து ஒரு சைடாக நடக்கிற ஒரு விஷயம். அன்ஹெல்த்தியான ஒரு வே நடக்கும் போது அது நடக்கிற ஒரு நல்ல விஷயம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம தூக்கம் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், கூட இன்சுலினோட ப்ராப்ளம் ஏறிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 100 மில்லியன் பீப்புள் வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒபிசிட்டி அண்ட் இந்த டயபெட்டிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறோம். இவங்க சொன்னதுலேருந்து ஒன்று எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா, உணவுக்கு மரியாதை, ருசி உணர்வுக்கு மரியாதை, உடல் நலத்துக்கு மரியாதை, அது கொடுக்கணும்ல. அந்த பாயிண்டே அங்கே மிஸ் ஆயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோபமாக இருக்கும்போது சாப்பிடுவேன், நான் வருத்தமாக இருக்கும்போது சாப்பிடுவேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சாப்பிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஏதோ ஒரு உணர்வுகளுக்கு வடிகால உணவை நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு பசிக்கும் போது தான் நான் சாப்பிடணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ பல உணர்வுகளுக்கு வடிகாலம் அந்த உணவு உள்ளே போகிறப்ப நம்ம வயிறு ரெடியாக இருக்காது அது செரிமானம் பண்ணுறதுக்கு. நமக்கு உள்ளே போடும்போது வைப் அப்படியே வயிற்றுல உங்களுக்கு ஒரு வைப் வருது இல்லை. ஆனால் ரியலாக நீங்கள் மிட் நைட்டில் சாப்பிடும்போது அழுதுகிட்டு இருக்கோம். வயிறு, பெருங்குடல், சிறுகுடல், கல்லீரல், ஈரல் எல்லாம் அழுதுட்டு இருக்கோம். ஐயோ நான் தூங்குற நேரத்தில் இப்படி கொண்டாந்து டம்ப் பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது, இதில் இருக்கிற கெமிக்கல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இப்படி தான் சார் ரியலாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்கோம். எல்லாருமே சாப்பிட்டதும் நான் போய் தூங்கிடுவேன், சாப்பிட்டது அப்படியே தூங்கிடுவேன், நனவே இருக்காதுன்னு சொல்றாங்க. சாப்பிட்டது எங்க தூங்குறாங்க? தூங்குற நேரத்துல எந்திரிச்சு போய் சாப்பிடுறாங்க. என்ன மாத்தி சொல்றீங்க? எவ்வளவு நேரம் தெளிவா கதையை கேட்டு. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல், நம்மளுடைய தமிழர்களுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா, சூரியன் மறைந்ததுமே நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வயிறு காலியாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் தூங்குவோம். பட் இங்கே இருக்கிற எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொன்னது என்னன்னா, அவங்க சாப்பிட்ற எல்லா உணர்வுகளும் வயிறு நிறைய, அதுக்கு மேலே பிரெட் அல்வா, அதுக்கு மேலே ஜிகர் தட்டா, இப்படி ஒவ்வொன்றா அடுக்குனாங்க. சாப்பிட்டதும் தூங்குற பழக்கம் எனக்கு ரியலா அது வந்து மிகப்பெரிய தவறு. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும், அப்புறமா தான் யூ ஷுட் ஸ்லீப். இல்ல உங்களை எது மோஸ்ட் இரிட்டேட் பண்ண விஷயங்கள்னு உங்களுக்கு? இரிட்டேஷன்றதோட வருத்தமா இருந்துச்சு. வருத்தமா இருந்துச்சு சொல்லுங்க. இந்த பரோட்டா உணவை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. இந்த மைதாவும் சோடா உப்பும் கலந்தது ஒரு மிகப்பெரிய கெடுதலான ஒரு உணவு. அது ஒரு வில்லன், அது கம்ப்ளீட்டா நம்ம பசியை அடைச்சிடும். அதனால தான் அந்த சீக்கிரமா அந்த சட்டைட்டி பசி உணர்வு அடங்கி போயிடுது. அதனால தான் ஆக்சுவலா அது சீப்பாவும் கிடைக்குது. இவங்க நிறைய பேர் சொன்ன ஒரு காமனான விஷயம், அகெயின் பிரியாணி, இன்னொன்று பரோட்டா. இதில் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கண்டென்ட்டே இல்லாத ஒரு விஷயம். ஒன்று வந்துட்டு டைமிங் இரிட்டேட் ஆகிறது, ஒரு சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். சன்ரைஸ் அண்ட் சன்செட் கான்செப்டில் தான் நம்ம ஃபுட்டுமே நம்ம எடுக்க முடியும். அதை தாண்டி எடுக்கிறதுனால இன்டைஜஷன், கட் இஷ்யூஸ் எல்லாமே வருது. இன்னொன்று
அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதை பாஸ் ஆன் பண்ணுறாங்க. குழந்தைங்களையும் சேர்த்து உட்கார வச்சு நான் அதை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்துட்டு நம்ம லீடிங்கில் இருக்கோம். ஸோ டயபெட்டிஸும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அது பாஸ் ஆன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று, அந்த மேன்ஷோ சூப் சொன்னாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது, என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னே தெரில. அவங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அதனால் சாப்பிட்றாங்கங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கே தவிர அது வந்துட்டு ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த பாடிங்கிறது இன்னும் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஃபுட்டு வந்துட்டு இட் ஹேஸ் டு பி அ ஃபியூவல். ஆனால் அவங்க வந்துட்டு அதை ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்துட்டு பெட்ரோல் போடுற வண்டியில் பெட்ரோல் தான் போடணும். அதுக்கு வந்துட்டு ஓகே சீப்பாக கிடைக்குதுன்னு போய் வேறு ஏதோ ஒன்று ஊற்றுனோன்னா வண்டி வந்துட்டு ஓடாது. அதே தான் நம்ம பாடியும். நான்லாம் இப்போ சாப்பிட்டு அடுத்த செகண்ட் வேற ஒரு ஐட்டம்லாம் சாப்பிடுவேன், ஒன்றும் ஆகாது. ஓகே, அண்ட் தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபியூவல் டு கீப் ரன்னிங் சார். பிகாஸ் இப்போ நம்ம யாருக்குமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி சன்ரைஸ் எழுந்திருக்கிறோம், சன்செட்ல தூங்கிடுறோம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இங்கே யூஎஸ் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறோம். நம்ம நினைச்சா கூட இப்போ நம்ம பாஸ் நீ வேலை பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? முடியாதுன்னு ஏஞ்சி போக முடியுமா? ஸோ வாட் வில் கீப் யூ ரன்னிங்? வாட் இஸ் யுவர் ஃபியூவல்? ஃபுட் இஸ் யுவர் ஃபியூவல். ஸோ இஷ்டமான ஃபுட்டை சாப்பிட்டு உங்கள் பாடிக்கு அந்த ஃபியூவலை கொடுத்துட்டு கீப் ரன்னிங். நோ, ஃபுட் இஸ் அ ஃபியூவல். அவங்க சொன்ன இது எல்லாருமே சொல்கிறது தான். ஃபியூவல்னால் என்ன ஃபியூவல்? ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு ஜஸ்ட் ஒரு எனர்ஜி மட்டும் கிடையாது, மீதி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நமக்கு ப்ரோட்டீன் வேணும், ஃபேட் வேணும், நல்லா ஹெல்த்தியான ஃபேட் வேணும், நம்மளுக்கு விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும். அது எல்லாமே அந்த பிளேட்டில் கரெக்டாக போச்சுன்னா யூ வில் ஃபீல் ஃபுல். அப்போ தான் நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல உணவு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு ஃபுட்டில் எல்லாமே இருக்கா மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி பசி எடுக்காது. இப்போ இந்த பிசிஓடி ஒபிசிட்டி நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்தாலுமே எனக்கு சாப்பிட்றேன் பட் இருந்தாலும் எனக்கு பசி எடுக்குது. அங்கே பிரச்சனை வந்ததுனால தான் அந்த சிம்டம்ஸே. நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் வந்து பசி அடங்கலை, உங்கள் பிரெயின் வந்து வேற கேட்குது, நீ வெறும் கார்போஹைட்ரேட் தான் கொடுக்குற, என் பாடிக்கு வந்து விட்டமின் சி கம்மியாக இருக்குது, உனக்கு அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது, எனக்கு அந்த ஃபுட்லேருந்து அயன் கிடைக்கலன்னு அது சொல்லுது. பட் அது வந்து அயன் உங்கள் பிரெயினுக்கு சொல்லாது, அது ஜஸ்ட் கிரேவ் பண்ணும், எனக்கு பத்தலைன்னு சொல்லும். பட் ஆனால் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டாகவே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், அது கம்ப்ளீட்டாக ஆகாது. குடல் உறங்கும் போது உடல் உறங்கணும், உடல் உறங்கும் போது குடல் உறங்கணும். இவங்க மிட் டைமும் சாப்பிட்றாங்க, காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றாங்க. அப்போ எப்போ அவங்க சாப்பிடுவாங்க, எப்போ உறங்குவாங்க, எப்போ ஜாபுக்கு போவாங்க? அதாவது அறுசுவை உணவுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாரம்பரிய உணவு. அந்த அறுசுவை இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உப்பு எல்லாமே இருக்குது, அறுசுவை இருக்குது. ஆனால் இவங்க சாப்பிட்ற உணவில் அறுசுவை இருக்கான்னா தினம் தினம் அவங்க காரம், புளிப்பு, இனிப்பு இதுதான் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அப்போ உடம்புல அதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதில் யாராவது எனக்கு எந்த நோயும் கிடையாது, எனக்கு ஒபிசிட்டி கிடையாது, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எந்த ப்ராப்ளமும் எனக்கு கிடையாதுன்னு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல முடியும், நாங்கள் பாரம்பரிய உணவை பரம்பரையாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் இறந்தது எல்லாம் 80 வயசுக்கு மேலே தான், ஆப்ரேஷன் கிடையாது, எல்லாம் நார்மல் டெலிவரி தான். இவங்க சொல்கிற உணவு முறைகள்லாம் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் ஆரோக்கியமாக வாழ வைக்கும். நீங்கள் எல்லாம் பாரம்பரிய உணவு எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க இல்லையா? இவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்கம் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இந்த நிகழ்ச்சி நடந்த நானும் அந்த பக்கம் தான் உட்காந்துருப்பேன். வானத்தில் பறக்கிறது, தண்ணியில் இருக்கிறது, ரோட்டில் இருக்கிறதுல மிஷினை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். ஆப்ரேஷன் தேட்டரில் தூக்கி போட்ட வகுத்தை கிழிச்சப்போ தான் தெரிஞ்சு எனக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு. அப்பண்டிஸ் வந்துச்சு, கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. நம்ம உடம்புக்குள்ளேயே காற்று, தண்ணி, சாப்பாடு இது 3 தான் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது. இது 3 கரெக்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உள்ளே போய் ஸ்டக்காகி நிற்கிற இடத்துல தான் பிரச்சனையும். இவங்க நினைக்கிறாங்க நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு அறிவு உள்ள செடி கொடி தான் அது. இந்த தகவமைப்பில், இந்த நிலப்பகுதியில் இங்கே தான் வளரணும்னா அது அங்கே தான் வளரும். அந்த தகவமைப்பில் இருந்தால் தான் அது வளர முடியும். பிச்சாவரம் காட்டில் இருக்க ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம தரையில் நம்ம ஊருக்குள்ளே ஊண்டி வச்சோம்னா முளைக்காது. ஒரு அறிவு இருக்க செடியே அந்த தகவமைப்பில் இருக்க உணவு தான் சாப்பிட்டு வளருது. நம்மளுக்கு இருக்குது நம்மளுடைய பாரம்பரியம். அப்போ நம்ம சைனாவில் பிறந்திருந்தோம்னா அந்த உணவை சாப்பிட்லாம், பர்மாவில் பிறந்திருந்தோம்னா தம்பி சொன்ன மாதிரி பர்மா உணவு சாப்பிட்லாம். நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுமோ அதை தான் நம்ம சாப்பிடணும். நான் என்ன சொன்னேன்னா, காமனாக சொல்கிறத தாண்டி நீங்கள் என்ன மாதிரி உணவு வகைகளை எடுத்துக்கிறீங்க, எதை மாற்றிக்கிட்டீங்க? புரோட்டா சாப்பிட்டதை நிப்பாட்டேன் சார். 92 கிலோ இருந்தேன், இப்போ வந்து 78 தான் இருக்கேன். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் கம்பல்சரி எல்லாரும் அயன் ஃபோலிக் டேப்லெட் எடுக்க சொல்கிறாங்க. அன்னைக்கு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போன இடத்துல குழந்தைய பற்றி தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அன்னைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இரும்பு சத்து குறைபாடு இல்லை, ஏன்னா அவங்க சாப்பிட்டது இரும்பு சோளம்.
அந்த சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு அந்த சத்துக்கள் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய உணவான சாமை, தெனை, குதிரைவாளி, சோளம், கம்பு இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அரிசியும் நம்ம பாரம்பரிய உணவு தான். ஏன்னா தஞ்சாவூரில் பார்லியும் கோதுமையமாக விளைஞ்சிச்சு, அன்னைக்கு இந்த அரிசி இருந்தது தான். இந்த மாதிரியான உணவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கணும். நம்ம உடம்பு நம்மக்கிட்ட பேசும் சார். நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு தேவைன்னா பேசும், பசிக்கும். தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி தேவைப்படுறப்ப பேசும், தண்ணி குடிக்கணும். தூக்கம் வரணும் அப்படின்னா அதுவே டயர்டாக்கி காமிக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்குடா அப்படின்னு படுத்துடணும். இது மூணையும் மாற்றி பண்ணிட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்குறது, தண்ணியே தவிக்காமல் தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க, 4 லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க, குடிச்சு கிட்னியை ஃபெயிலியர் ஆக்குறது. இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறோம். எது எங்கெங்கே விளையுதோ அவங்கவுங்க தான் அதை பயன்படுத்தணுங்க சார். அது வந்து எங்கே விளையும், ஊட்டி, குன்னூர் அந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் விளையிறது வந்து அவங்களுக்குடைய அந்த கூலிங்கை போக்கிக்கிறதுக்காக தான் அந்த டீ காஃபிங்கிறது. ஆனால் நம்ம இங்கே டீ காஃபிலாம் குடிக்கிறோம், அது வந்து ஆரோக்கியமான ஒரு சொல்கிறேன். அங்கே இருக்கவங்க சாப்பிடலாம், இல்லை அப்போ எல்லாரும் குடிக்கிறேன், நீராகாரம் சாப்பிடுவாங்க. அது ரைட். காலையில் எந்திரிச்சோன்னே பால் கூட குடிக்க மாட்டாங்க. அங்கே எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருந்தீங்க, டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க சார். அப்போ அது வந்து அது ஏற்புடையதா இல்லையா சார்? அவங்க அந்த பக்கம் தாயா சொல்கிறேன், சொல்லக்கூடாது சொன்னா கேட்குறேன், எல்லாம் வாங்கின பிறகுதானே தெரியும். இல்லைங்கண்ணா, இப்போ நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்னு கேட்குறேன் நான். அதில் பாதிக்கப்பட்டனால தான் சொல்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் அதே தானே சார் பண்ணுறாங்க எல்லாரும். இப்போ டீ காஃபி இப்போ யாரும் குடிக்கிறது இல்லையாங்க சார்? டீ காஃபிங்கிறது நம்ம குடிக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற டீ காஃபி குடிக்காதீங்க, ஆரோ வாட்டர் இருந்தால் அதை குடிக்காதீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நெல் விளையாத இடத்துல அரிசி சாப்பிடக்கூடாதா? பதில் சொல்லுங்க மேடம். டீ காஃபி குன்னூர்ல விளையுது, அவங்க தான் குடிக்கிறோன்றீங்க. அங்க நெல்லு கிடையாது, அப்ப அவங்க அரிசி சோறு சாப்பிடக்கூடாதா? 3 வேளை டீ காஃபியா குடிச்சிட்டு தஞ்சாவூர்ல மட்டும் தான் நெல் விளையுதுன்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம ஊர்ல எங்கேயுமே நெல் போடுறது இல்ல சார். ஒரு பகுதியை தான் அது பண்ண, ஒரு ஊர்னு நீங்க குறுகலா இது பண்ணக்கூடாது. இப்ப இந்தியாவுடைய தென் பகுதி இல்ல வடபகுதி இல்ல இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, அந்த மாதிரி ஒரு பகுதியாகத்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஒரு ஊரு ஒவ்வொரு ஏரியான்னு கன்சிடர் பண்ண முடியாது. இல்ல மேடம், நான் அதே சொல்லல, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அண்ணன் சொன்னதுக்கு நான் விளக்கம் தான் சொன்னேன். இல்ல நான் டீ குடிச்சதுக்காக இப்ப நான் டீ காஃபி யாரையும் குடிக்காதீங்க நான் யாரையுமே சொல்ல வரல. இல்ல சார், நீங்க சொன்ன உதாரணம் தவறுன்றதுக்கு தான் நான் சொன்னேன். இல்ல அது வந்து அப்ப டீ காஃபி குடிக்கிறதுங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல். எல்லாருமே ஆரோக்கியம்னு சொல்றீங்கல்ல, அப்ப அது ஆரோக்கியமா நான் கேட்கறேன். மாடு வந்த பிறந்தே பால் வந்துருச்சு சார். பால் கெட்ட உணவுலாம் கிடையாது. இல்ல நீங்க ஏன் காஃபி டீ குடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் சார். காஃபி டீ குடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஃபில்டர் காஃபிக்கு மயிலாடுதுறை தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் ஒரு அளவு தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா தினமும் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் சாப்பிட்றத விட்டுட்டு டீ காஃபியே அடிமையாயிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க காலையில் காஃபி, ஈவினிங் டீ குடிக்கலாம், ஒரு வேளை 2 வேளை 3 வேளை குடிக்கலாம், அதிகபட்சமாக குடிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை சார். இப்போ அங்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இப்படி தான் சாப்பிடணும், நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கணும், இந்த காய் இருக்கணும், யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரோட்டீன்ஸ், யூ ஹேவ் டு ஹேவ் எவ்ரிதிங் ஆன் யோர் மீல் பிளேட் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஆக்சுவலி இன்னோசென்ட்டான டவுட்டு தான் இது. இப்போ என்னோட அஜ்ஜி வந்து அப்படி தான் சாப்பிட்டாங்க, என்னோட அம்மம்மா அப்படி தான் சாப்பிட்டாங்க. ஆனால் என் அஜ்ஜி சீக்கிரமாக இறந்துட்டாங்க, நான் என் அஜ்ஜியை பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, சுகர் இருந்தது. பட் இவங்க இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் போது வருதுன்னு சொல்கிறத நான் பை பண்ணிக்கிறேன், ஓகே ஃபைன். ஆனால் அவங்க அப்படி சாப்பிடலையே. இவங்க சொல்கிற எல்லாம் ப்ராப்பராக, உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும். நீங்கள் இப்போ இதை நீங்கள் ஜங்க்னு டேர்ம் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் அப்படி கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, ஜெனரேஷனா உங்களுக்கு எந்த வியாதியும் வரலையா அப்படின்னு சொல்லுங்க. நாங்க I have a risk of kidney failure, sir. I have a risk of heart attack. I have a risk of sugar. I mean diabetes. I have a risk of everything. அது எனக்கு ஜெனரேஷனா பாஸ் ஆன் ஆனது. நான் என்ன பண்ண முடியும்? அது என்னோட தப்பு இல்லையே. அதுக்காக நான் இப்ப சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்லையா? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு என்னாச்சும் ஆச்சு, என்னோட ஜென்ரேஷன்ஸ்ல என்னோட அஜ்ஜி, என்னோட தாத்தா எல்லாரும் எனக்கு பாஸ் ஆன் பண்ண ஒரு வியாதி எனக்கு வரப்போகுது அப்படின்னா என்னை இது எதுவுமே சாப்பிடாதுன்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேனே, எனக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு இந்த ரிஸ்க் இருக்குன்னு, அது மட்டும் நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேனே. மழை வருது, நம்ம கொடை எடுத்துட்டு போறோம், ஏன்னா மழையில் நனையக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும் கொடையை மீறியும் சாரலின் துளிகள் என் மீது படலாம், அது தெரிஞ்சுதான் நான் போறேன். அந்த அனுபவத்தை நான் ஏன் தொலைக்கணுங்கிறாங்க. ஜங்க் அப்படின்றது வந்து பீட்சா, பர்கர் அது மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஃபுட்ல வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு கேலரியோ இல்லைனா வந்து சுகர் கண்டென்ட்டோ சால்ட் இருக்கோ அதை ஜங்க்குன்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பாரம்பரியன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே காலி ஆயிடுச்சு. ஏன் நம்ம அம்மாலாம் என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க? நீங்கள் சொல்கிறீங்க பாரம்பரியமாக நாங்கள் இங்கே சொல்கிறது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு, மில்லட் சாப்பிடணும் அதெல்லாம் நான் சொல்லலை. அப்படி பார்த்தா என்னோட அம்மாவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்கன்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். டாக்கிங் அபௌட் அம்மா, ஈவன் மை கிராண்ட்மா
But I know what my அவங்களுக்கு- grandparents ate. I know what my grandparents ate very clearly. ஹெரிடிட்ரியா சில ஜெனரேஷன் வைஸ் நம்மளுக்கு இப்ப கேன்சரோ இல்லனா வந்து வரது அப்படின்றது அதுக்கு கண்டிப்பா உணவியல் வந்து ஒரு ரீசனா இருக்கணும்னு கிடையாது. மைட் பி அப்ப எனி அந்த ரீசன். क्वेश्चन அவங்க த்ரோவே பண்ணிருக்க கூடாது. ஜெனரேஷனா உங்களுக்கு எதுமே இல்லன்னு சொல்லிருக்க கூடாது. பட் யூ கேன் இப்போ நீங்க ஃபாலோ பண்ற சில லைஃப் ஸ்டைல் மூலியமா உங்களால கண்டிப்பா அந்த ப்ரிவிலன்ஸை கம்மி பண்ண முடியும். I buy that. That is what we are saying. Okay, but அவர் சொன்னாரு இப்போ இதெல்லாம் சாப்பிடாம நான் weight குறைஞ்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு நான் போய் வொர்க் அவுட் பண்ணிக்கிறேன். பூட் கேம்ப் போறேன். நான் வொர்க் அவுட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டில் என்னோட weight குறைச்சிக்கிறேன். என்னோட weight balance என்னன்னு நான் பாத்துக்கிறேன். See, weight மட்டும் வச்சு நம்ம இப்ப ஹெல்த்தியே நம்ம பேசலங்க. I'm not saying weight is equal to health. என்ன சொல்ல ட்ரை பண்ணனா மேல ஒருத்தர் சொன்னாரு நான் பரோட்டா சாப்பிடாதனாலே எனக்கு இத்தனை kgs குறைஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அவர் எந்த வழியில வெயிட் ஏறினாருன்றது ஒரு விஷயம் இருக்கு. மைட் பி அவர் டீ காஃபியோ இல்லைன்னா ரொம்ப அன்ஹெல்த்தியா நீங்க சொல்ற பரோட்டா ஏதோ சாப்பிட்டு அவர் ஏறி இருக்கலாம். அதை கட் பண்ணோன்னு வெயிட் லாஸ் ஆயிருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க என்ன இருங்க அவங்க எதை கவுண்டர் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜெனட்டிக்கலா அவங்க ஒரு இடத்துல பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வியாதியே வரலைங்கிறத நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியுங்க தான் அவங்க கேள்வியா கேட்கறாங்க. வியாதி எங்களுக்கு வரவே வராது, உங்களுக்கு வரும் யாரும் சொல்லவே இல்லை. வியாதி வர சான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. யூ ஆர் டேக்கிங் ஹை ரிஸ்க் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹாபிட்ஸ். எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. இப்போ இங்க இருந்து நான் எந்திரிச்சு போய் தூங்கி நாளைக்கு காலைல கண்ணு திறப்பேனான்னு எனக்கு தெரியாது சார். லெட்ஸ் பி பிராக்டிகல். அப்போ என்ன வருதோ வரட்டும். லைஃப் இஸ் டோட்டலி undefined, unexpected. இந்த இத்துணூண்டு வாழ்க்கையில இத்துணூண்டு இருக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல நான் ரிஸ்க் எடுத்துட்டு போறேன். Yes, that is the reason all of you are telling life is short, let us make it sweet. அவ்வளவுதானே. இருக்கிற ஜாலி என்ஜாய் பண்ணிடலாம் சொல்றீங்க இல்லையா? That is wrong. நான் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சார். என்னோட நாளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு எனக்கு இதை சாப்பிடணும்னா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டாக்க சப்போஸ் நாளைக்கு போய்டுவோன்ற நாளைக்கு தள்ளி போடலாம் இல்லையா? இப்போ இவங்க எல்லாம் பரோட்டா சாப்பிடுறே சொன்னாங்க, பிரியாணி சாப்பிடுறே சொன்னாங்க. அப்போ வீட்ல சாப்பாடு சாப்பிடுறது இல்லன்னு நினைக்கிறீங்களா? பரோட்டா சாப்பிட கூட நாங்க யார் சொல்லவே இல்ல. பிரியாணி சாப்பிட யார் சொல்லவே இல்ல. That is once in a while. But you are making it a routine food items. இல்லையா? That's what we are. Sir, அதுதான் I'm trying to tell you. You don't know what our routine is. நீங்க நாங்க சாப்பிடுற ஒருவேளை மீலோ இல்ல அந்த மிட் நைட்ல போய் சாப்பிடுறதையோ கணக்கு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து நம்ம சாப்பிடுற அந்த ப்ராப்பர் மீலை நீங்க கணக்கு ஏன் எடுக்க மாட்டீங்க? பிகாஸ் அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்க சொல்றதை வச்சு நீங்க சொல்றீங்க. எங்களோட ரியல் லைஃப் டைம்ல எங்களோட ரியல் லைஃப்ல எங்களோட இப்போ இந்த மொமெண்ட்ல என் வீட்ல வந்து பாத்தீங்களா இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல் நான் என்ன சாப்பிட்டேன்னு? ஐடியலி I am a food content creator, sir. என்னோட வீட்டில் நீங்கள் என்னோட ஃபுட் கான்டென்ட் கிரியேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா விதமாக இருக்கும். ஏன்னா ஆசை யாரை விட்டது? எல்லாருமே கேட்குறாங்க இந்த ரெசிபி வேணும் அந்த ரெசிபி வேணும்னு. ஆனால் எங்கள் வீட்டில் கிச்சனில் நான் டெய்லி என்ன சமைக்கிறேன் அப்படின்றது டோட்டலாக வேறு. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பர் ஃபைன். ஏன்னா வெளியில் போய் அதே உணவை நம்ம சாப்பிடும்போது அதே இதை சாப்பிடும்போது என்ன ஆகுனா அதில் ஒரு 200 கேலரி எக்ஸ்ட்ரா ஆகும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிற தன்மை நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அதுக்கு செரிமானம் ஆகிற நேரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அது சாப்பிட்றோன்னா அதுக்கப்புறம் வந்து அது டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அது இன்னுமே எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் ஆகுது. நம்ம இப்போ வெளியில் போய் சாப்பிட்ற ஃபுட் வந்து எல்லாமே சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது என்ன இருக்குன்னா ஹைதராபாத்தில் ஒரு லேடி மோமோஸ் வித் மைனேஸ் சாப்பிட்டதுனால அவங்களோட லைஃப் வந்து ஷீ இஸ் நாட் எனிமோர். ஸோ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ட 15 பேருமே ஹாஸ்பிட்டலைஸ்ட். இதனால வந்து லாஸ்ட் ஏப்ரல் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மைனேஸை பேன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 1 இயருக்கு. அதே மாதிரி கேரளாவில் சிக்கன் ஷவர்மானால நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து டயரியா மட்டும் சிம்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நியூரோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ தானே சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அப்போவே உடனே தெரியாது. இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் நாளைக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வெளியில் ஒரு சிம்டம் தெரியறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% அந்த சிம்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இப்போ எனக்கு எதுவுமே ஆகலை நேற்று சாப்பிட்டா எதுவுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ ஜென்ரேஷன் வைஸ் அது வருதுன்னா அது இப்போ எல்லாருமே பெருமையாக சொல்கிறாங்க சார். ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, எனக்கும் ஸோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி. யூ டோன்ட் வாண்ட் டு பாஸ் இட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். கிவ் இட் அஸ் அ கிஃப்ட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அது வருதுன்னா 70% சான்சஸ் இருக்குது. பட் 30% உங்களோட லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா. லைக் நம்ம யூஎஸ் ஷிஃப்ட் இது ஒர்க் பண்ணுறது எல்லாமே காமன் தான். பட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து பின்பற்றி அட்லீஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வெளியில் போய் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம பிரியாணி சொல்லும் போது நம்ம மட்டும் சாலட் சூப்னு சொல்லி சாப்பிட முடியாது தான். லைக் ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணியை சாப்பிட போகிறோன்னா ஒரு சூப் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணலாம், வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து ஃபைபர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆர் ஃபிஷ்ங்கிறப்ப கிரில்டு
ஆர் தந்தூரி அந்த ஃபார்மேட்டில் போகும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிறதுனால 80% ஆஃப் த ஹங்கர் நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிரும். ஆஃப்டர் தட் வாக்கிங் பண்ணலாம். ஒரு 10 to 15 minutes வாக்கிங் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ என்னென்னா அந்த டைஜஷன், எந்த ஃபுட்டுக்கு எந்த டைஜஷன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ணும். இப்போ இவங்கெல்லாம் நிறைய உணவுகளை ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் சாப்பிட்றோன்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழணும்னா என்ன பாரம்பரிய உணவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்களேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேழ்வரகு களி, அதோட வேர்க்கடலை சட்னி. எங்களது வந்து இப்போது வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருந்து, ஸோ அங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும் வேர்க்கடலை சட்னி வந்து ஃபேமஸ். அதுவுமே வந்து வேர்க்கடலை சட்னி பூண்டு போட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ கேழ்வரகு கூட வேர்க்கடலை சட்னி ஆர் கருவாடு தொக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது மாதிரி வேற யாராரு என்னென்ன பாரம்பரிய உணவுகளை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். மார்னிங் வெறும் வயிற்றில் இஞ்சி சாராக எடுத்துக்கணும். நம்ம எந்த ஃபுட்டை எடுத்தாலுமே நம்ம உடம்புலேருந்து கழிவு தேங்காமல் வெளியேற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸ். மதியத்தில் உணவுக்கு பிறகு சுக்கு பொடி சாப்பிடணும், பொடியாக இடித்து சாப்பிடணும். இரவு உணவில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கடுக்காய் பொடி இது எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல எந்த ஒரு கழிவும் தேங்காமல் இருக்கும். பழைய கழிவு தேங்கியிருந்தாலும் அது வெளியேற்றும். அப்போ நோய் வராமல் தடுக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நம்மளுக்கு சரியான அளவில் முழு சத்தும் உடம்புக்கு அனைத்து உறுப்புகளுக்கும் போய் சேர உதவும் சார். கேழ்வரகு புட்டு சார், அது கூட கொஞ்சம் முடக்கத்தான் தோசை, பிரண்டை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஆயுள் வரைக்குமே மூட்டு வலி, நரம்பு பிரச்சனை எதுவுமே வராது. சர்க்கரை நோய் நம்ம பக்கமே அணுகாது. உளுந்தங்களி சார், ஆரம்ப காலத்துலேருந்து வயசுக்கு வந்தால் அந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க. ஏன்னா வயிற்று வலி வராமல் இருக்கிறதுக்கு, இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க சார். ஆக்சுவலாக நாங்களுமே அந்த உளுந்தங்களி ஏஜ் அட்டன் பண்ணப்போ நாங்கள் சாப்பிடல. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டொமக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்தங்களி கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்றத சாப்பிட மாட்டோம். அதனாலேயே வயிறு வலி வந்தால் சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்கே உளுந்தங்களி செஞ்சு கொடுத்துருவாங்களோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சாப்பிட மாட்டோம் சார். அதுக்கப்புறம் சரி இதில் என்னதான் இருக்குது, ரொம்ப வயிறு வலி அதிகமான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க சார். அது என்னன்னா சாப்பிட்டதுலேருந்து ஒரு 3 months தொடர்ந்து சாப்பிட்டோம் சார். சாப்பிட்டதுலேருந்து இது வரைக்குமே எங்களுக்கு வயிற்று வலிங்கிற பிரச்சனையே இல்லை சார். ஏன்னா இப்போதைக்கு பிசிஓடிங்கிறாங்க சார். அப்போ எந்த பிசிஓடி சார் வந்துச்சு? அப்போ உளுந்தங்களி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நல்லா கொழுந்து தலவாழை இலை எடுத்து அதில் உளுந்து வறுத்து, அதை வறுக்கும் போதே ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருக்கும் சார். அந்த உளுந்தை வறுத்து அரைச்சி அதை கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை பியூராக எடுத்து அதை கலந்து ஒரு ஷேப், எப்படின்னா மண் பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்குது சார், அதில் கலந்து அப்படியே ஒரு ஷேப்பாக அந்த தலவாழை இலையில் வச்சு நடுவில் குழி பறித்து நாட்டு செக்கு நல்லெண்ணெய், அதுலேயே ஒரு கசப்பு இருக்கும், அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சார். இல்லைன்னா பசு மாட்டு நெய், இதை ரெண்டுத்தையும் அதில் போட்டு அப்படியே குழச்சி சாப்பிடும் போது வேற இதே ஹெவன் தான் சார். அது சாப்பிட்டதுலேருந்து இது வரைக்குமே எங்களுக்கு வயிற்று வலி, இடுப்பு வலி பிரச்சனையே வந்தது இல்லை சார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள்லாம் பாரம்பரிய உணவுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வைப்பு வருதா? நீங்கள் சாப்பிடும்போது அந்த பாரம்பரிய உணவில் அந்த வைப்பு இருக்கா? ஒருத்தனுக்கு பெரிய வைப்பே வந்து இந்த பழைய சோறு தான். இரவில் மோரை ஊற்றி கொஞ்சம் உப்பு கல் போட்டு அதை வந்து மூடி போடாமல் வெள்ளை துணி, தூய பருத்தி துணியை வேடு கட்டி வச்சு மண்பானையில் காலையில் அது வாசனையாக எடுத்து சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாயோட மிதுக்கவத்தை சுண்டவத்தை சேர்த்து சாப்பிட்டா அதுக்கு இணை வேறு ஈடு இணை இல்லை. அப்போ இந்த பாரம்பரியத்தில் இருக்கும்போது அன்பு தம்பி பரோட்டா கடையில் சாப்பிடும்போது கலக்கிய ஊற்றுனா ஒரு வாடைன்னு சொன்னார், முட்டை ஆஃப் ஆயில் போட்டால் ஒரு சுவைன்னு சொன்னார். எனக்கு இதை பற்றி ரொம்ப வருத்தம் உண்டு. தம்பிகளா, நீங்கள் சாப்பிட்ற முட்டை எங்கேருந்து வருது? முட்டையின் நகரமான இருந்து வருது. என்னோட பாரம்பரியம், எங்கள் அப்பச்சி அப்பத்தா வளர்த்த கோழி என்ன இருந்துச்சு, சேவலோட இணை சேர்ந்து அந்த கோழி முட்டையிட்டு வந்துச்சுன்னா அந்த முட்டையை அவயத்தில் வச்சோம்னா, அடகாக்க வச்சோம்னா அந்த முட்டை குஞ்சு பொறிக்கும். அப்போ குஞ்சு பொறிச்சிச்சுன்னா உயிராற்றல் தத்துவத்தின்படி அது இனப்பெருக்க ஆற்றல் இருக்கு. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து வெறும் இறைப்பையை நிரப்புறதா? அதற்கு அடுத்தபடியாக இனப்பெருக்கத்தை வம்சத்தின் அடிப்படையில் சந்ததி பெருக்கத்தோடு சான்றாக தமிழினத்தின் அடையாளமாக நிறுத்துறதா அந்த பாரம்பரியம். தெரியாதனமா பசங்க எல்லாரும் பரோட்டான்ட்டாங்க. அந்த முட்டையை சொல்லிடுறேன், போட்டுக்கிட்டே இருக்கீங்களா ஆளாளுக்கு? நீங்க இருந்து வந்த முட்டை வந்து கோழியை தனியா அடைச்சிருவான், முட்டை போடும், ஆனா அந்த முட்டை குஞ்சு போடாது. அப்ப குஞ்சு வராத முட்டைக்கு என்ன பேரு? கூமுட்டை.
குஞ்சு வராத முட்டை கூமுட்டை என்றால் இதை சாப்பிட்ட இளைஞனெல்லாம் கூமுட்டையா இல்லை இனப்பெருக்கத்தின் கூமுட்டையா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இப்போ நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மைங்கிறீங்க இல்லையா, அதே தான் இப்போ நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த காய்கறிகளையும் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு சில பேர்த்துல தெரியுமா என்னன்னு தெரியல. மேம் நீங்க சொன்னீங்க அந்த ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா, ஐயா இருங்க. நாங்க சாப்பிட்றது சாப்பாட்டுல வந்து விஷத்தன்மை இருக்குதுன்னா நீங்க சாப்பிடக்கூடிய அந்த காய்கறியும் சரி, அந்த பழங்களும் சரி, நீங்க தானியங்களும் சரி, அந்த தானியங்கள்லாம் வந்து உங்களுக்கு பியூரா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காய்கறிக்கு அந்த மண்ணில் போடக்கூடிய அந்த விஷத்தன்மையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் வந்து எவ்வளோ அளவுன்னு இல்லாமல் அந்த வியாபாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த அளவை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்கள் சைடில் வந்து இத்தனை பேரை வச்சுருக்கீங்க, ஆனால் வந்து இத்தனை பேரும் வந்து எத்தனை பேர் அந்த கூமுட்டை இல்லாத முட்டையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அடகாத்து எடுத்துட்டு இருக்கிற முட்டை எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க இங்க? நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருக்கோம். அங்க எத்தனை பேருங்க எல்லாருமா அடை வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க? ஐயா அதுக்கு தடையா இவ்வளவு தூரம் நாங்க வந்து பயணம் பண்றோம். நாங்களும் நல்லா தானே இருக்கோம். நீங்க வந்து பாரம்பரியத்தை பின்பற்றி நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் செயற்கை கருவூட்டல் மையத்தை நாங்கள் தேடவில்லை. செயற்கை கால்நடைக்கு ஊசி விந்தணு குச்சிகளை நாங்கள் தேடவில்லை. பெட்டை கோழிகள் வந்து நாங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து பிராய்லர் கோழி, வெள்ளை கோழி விருந்தாடிக்கு கூட நாங்கள் அடிக்க மாட்டோம். சரிங்க. எங்களுடைய வழிபாட்டு முறைகளில் கூட அது மதுரையாக இருக்கலாம், சிவகங்கையாக இருக்கலாம், புதுக்கோட்டையாக இருக்கலாம், வடார்காடாக இருக்கலாம், தென்னார்காடாக இருக்கலாம், மச்சமுள்ள கால்நடைகளை கூட நாங்கள் பலியிடுவதில்லை. அதே போல் நாட்டுக்கோழி படையலில் கூட வெள்ளை கோழியை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இப்படியெல்லாம் ஒரு அறிவியல் பாரம்பரியத்தில் பிறந்ததா இந்த தமிழ் பாரம்பரியம். இவங்க சொல்கிறாங்கல்ல நாட்டுக்கோழி முட்டை, அது வந்து டிமாண்டும் இருக்கும், சப்ளை பண்ண முடியாது. அதோட அவைலபிலிட்டியும் சரி, டிமாண்டும் சரி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதே வந்து பாய்லர் கோழினால் அது வந்து சாப்பிட்டா கூட நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அது கிடைக்குது. அஃபோர்டபுள் பண்ண முடியலனா கூட அது அந்த வாங்கி சாப்பிட்றனால எனக்கு அந்த ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை கன்சியூம் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு தெளிவு இல்லாமல் இல்லை. நான் வந்து டீ டோட்டலர். ஸோ என்னால் வந்து நிறையா இதில் என்ஜாய் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபுட்டில் ஆச்சும் வேறு ஏதாச்சும் சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது?